பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் அமருவதற்கு, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு, உமக்காக பணி செய்வதிலும் உம்மோடு உட்காருகிற நேரங்களுக்காக, இந்த உலகத்தில் நீர் தருகிற இந்த பாக்கியமான நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவைக்கு அருகில் இருந்த, கள்ளனாயிருந்த, மனம் திரும்பின அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவைக்கு அருகில் இருந்த அந்த கள்ளனைப் போல ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை எங்களுடைய குற்றங்கள் மீறுதல்களின் நிமித்தம் நாங்கள் தண்டிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்திருந்தாலும், நாங்கள் தண்டிக்கப்பட்டிருந்தாலும், பக்கத்தில் இயேசு இருந்தால், அந்த நேரத்திலும் நாங்கள் மன்னிப்பு கேட்டால், எங்களுக்கு மனமிறங்கி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று ரட்சிப்பை, மீட்பை அருளுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. சிலுவை கள்ளனுக்கு இறங்கினது போல இந்த உலக பாடுகளினாலும் பாழான இருளான இந்த உலகத்தில் பாவத்தினால் தவித்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய ரட்சிப்பின் வார்த்தையினால், எங்கள் ஆத்துமாவை காக்க வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தையினால் எங்களையும் ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. எங்கள் மீது இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கவும், உம்முடைய இரக்கத்தை நாங்கள் சுவைத்து பார்க்கவும் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து வரோம். ஏறக்குறைய 9 தொடர் செய்திகளை முடித்து இன்றைக்கு 10வது தொடர் செய்தியை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற இந்த நார்வே, டென்மார்க், கனடா மற்றும் பிரான்ஸில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவிக்கிறேன். இதற்கு காரணமாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கிற கவனிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 25லிருந்து 35 வரை. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான்.
சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த ஒரு 10 வசனங்களில் உள்ள ஒரு சில வேத சத்தியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த முழு 1 சாமுவேல் 31 அதிகாரங்கள் 31 chapitre இருக்கு. இந்த 31 அதிகாரங்களில் நீங்கள் முதல் அதிகாரத்திலும் கடைசி அதிகாரம் வரைக்கும் இருக்கிற இந்த முழு நிகழ்வுகளையும் புரிந்து கொள்கிற மாதிரி சிந்திப்பதற்காக சொல்லணும்னா, ஒரு ஆசாரியர்களுடைய வீழ்ச்சி நிமித்தம் ஏலியும் ஏலியினுடைய பிள்ளைகள் என்கிற அந்த குடும்ப ஊழியம், தேவன் சிலரை குடும்பமாக ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். தாவீதினுடைய பிள்ளை சாலமோனுடைய பிள்ளை ஊழியம் செய்தது போல, ஏலியினுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்தது போல ஒரு சிலரை கர்த்தர் அப்படி அழைக்கிறார். வேறு சிலரை மோசேயினுடைய பிள்ளை, அங்கே மோசேக்கு அடுத்து தலைவராகல, யோசுவா தான் ஆனார். யோசுவாவுக்கு அடுத்து அங்கே யோசுவாவுடைய காலத்து நபராகிய யோசுவா காலேப் 2 பேருமே அங்கே உயிரோடு இருந்தாங்க. ஆனால் யோசுவாவுக்கு அடுத்து காலேப்பை யோசுவா தலைவராகவும் ஆக்கல. யோசுவாவுக்கு அடுத்து யோசுவா தன்னுடைய மகனையும் அங்கே தலைவனாக ஆக்கல. ஸோ கர்த்தர் எப்படியும் அவர் கிரியை செய்வார். அதனால் பிள்ளைகள் ஊழியம் செய்வது, ஒரு குடும்பத்திலிருந்து அந்த குடும்ப மக்கள் தலைமுறையாக ஊழியம் செய்வது உடனே நாம் நெப்போட்டிசம்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தர் ஒரு சிலருக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். கர்த்தர் கிருபையை கொடுக்காமல் செய்தால் அது நெப்போட்டிசம். கர்த்தர் கிருபையை கொடுத்து செய்தால் அதற்கு நாம் எதிர்த்து எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி ஏலியினுடைய குடும்பமாகிய ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த ஆசாரியர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுனால, அவங்களுடைய ஃபெயிலியர்னால கர்த்தர் ஒரு சாமுவேலை அங்கே உருவாக்குகிறார், ட்ரைனிங் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்துகிறார், உருவாக்குகிறார். இது நாம் முதல் அந்த 12-15 அதிகாரம் வரைக்கும் வாசிக்க முடியும். பிற்பாடு, அதாவது 8வது அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல் ராஜா சவுல் என்ற முதல் ராஜா அங்கே ஏற்படுத்தப்படுகிறார். அந்த ராஜாவினுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு கர்த்தர் ஒரு தாவீது என்கிற அவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு வாலிபனை கர்த்தர் எப்படி ஒரு குழந்தை சாமுவேலை உருவாக்கி அந்த ஏலியினுடைய குடும்பத்திற்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணாரோ, அதுபோல இங்கே சவுல் என்கிற முதல் அரசனுக்கு பதிலாக, முதல் ராஜாவுக்கு பதிலாக தாவீதை கர்த்தர் உருவாக்குகிறார். தாவீது அங்கே ஒரு மெய்ப்பனாக, ஒரு ஷெப்பர்டாக, அவர் ஒரு பெர்ஜேவா அவர் உருவாகிறார். அந்த இளைஞனை கொண்டு கர்த்தர் இந்த மீதி அடுத்த உள்ள ஏறக்குறைய இந்த அடுத்த அதிகாரம் 16லேருந்து 31 வரைக்கும் அந்த ராஜாவை எப்படி உருவாக்குகிறார், அந்த அவருடைய ட்ரைனிங் எப்படி இருக்கு, புதிய ராஜாவினுடைய ட்ரைனிங் எப்படி இருக்குன்றத நாம் பார்க்க முடியும். இந்த முழு 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தினுடைய 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் அல்லது கீ வேர்ஷன் சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம் தான் முழு 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். எப்படி ஏலியினுடைய குடும்பம் வீழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தர் தமக்கு ஜனமாக்கி கொள்ள இஸ்ரவேல் மக்களை பிரியமானபடியினால், அவர்கள் மேல பிரியமாக இருந்தபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடாமல் ஒரு சாமுவேலை எழுப்பினார். அதே போல சவுல் அவர் கீழ்ப்படியாம, சவுல் ஆவிக்குரிய வீழ்ச்சியில
ஃபெயிலியர் ஆகும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தின் மீது பிரியமாயிருந்தபடியினால் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடாமல் ஒரு தாவீதை எழுப்பினார். இதுதான் இந்த முழு 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம். மறந்துவிட வேண்டாம். 1 சாமுவேல் 12:22. இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட 1 சாமுவேல் 12:22 எப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தேச தலைவர்களோ ஆவிக்குரிய தலைவர்களோ குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களோ வீழ்ச்சி அடையும் போதெல்லாம், ஒரு தலைமைத்துவம் சரியில்லாத போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியமாயிருப்பதினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடாமல் ஆண்டவர் அதற்கேற்ற ஊழியர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் எழுப்புகிறார். இது ஒரு தேசத்துக்கு பொருந்தும், ஒரு ஆவிக்குரிய தலைமை பொறுப்புக்கு பொருந்தும். குடும்பத்தில் ஒரு தலைவர் சரியில்லாத போது ஆண்டவர் வேறு ஒரு தலைவர் எழுப்புவாரான்னு பார்த்தா அது சாத்தியம் இல்லை. இந்த அப்பா சரியில்லைன்னா வேற அப்பாவை கொடுப்பாரு, இந்த அம்மா சரியில்லைன்னா வேற அம்மாவை கொடுப்பாரு, இந்த கணவன் சரியில்லைன்னா இந்த மனைவி சரியில்லைன்னா வேற ஒரு கணவனையும் மனைவியும் கொடுப்பார்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளவும் கூடாது. கர்த்தர் அதே கணவனையும் மனைவியையும் அதே தகப்பன் தாயையும் அவங்கள புதிய மனுஷனாக உருவாக்குவார். ஸோ நாமே ஏலியாக இருக்கிறோம், நம்மையே சாமுவேலாக மாற்றுகிறார். நாமே சவுலாக இருக்கிறோம், நம்மையே தாவீதாக மாற்றுகிறார். இதுதான் நாம் புரிந்து கொள்ளணும். இதுவும் பொருந்தும். அதே நேரத்தில் சவுலாக நாம் இருந்தால் நமக்கு பதிலாக தாவீதை போல வேறு ஒருவரையும் உருவாக்க கர்த்தரால் முடியும். அதே நேரத்தில் நாம் சவுலா இருந்தால் நம்மையே தாவீதாக கர்த்தர் மாற்றவும் முடியும். இந்த 2 பக்கத்தையும், இரு நடைமுறையான தேவனுடைய வழியையும் நாம் புரிந்திருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நமக்கு வேணும். ஸோ அதனால ஆண்டவர் நம்மளை தான் உருவாக்க விரும்புகிறார். எப்படி மறுதலித்த பேதுருவை மன்னிப்பு கேட்கும்போது அதே பேதுருவை தான் முதல் அப்போஸ்தலனாக, பிரதான அப்போஸ்தலனாக பேதுருவை கர்த்தர் புது மனுஷனாக உருவாக்கினது போலவும் செய்ய முடியும். யூதாசு போல தன்னுடைய பட்டத்தை இழந்தபோது, நான்று கொண்டு செத்தபோது யூதாசுக்கு பதிலாக ஒரு மத்தியா அங்க ஏற்படுத்தப்பட்டது போலவும் கர்த்தர் செய்ய முடியும். இதை நம்ம தெளிவா 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம், சாமுவேலுடைய தாயார் அன்னாளுடைய ஜெபத்துல நாம் இதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:6 வசனத்திலிருந்து அன்னாள் ஜெபிக்கும் போது அந்த சமநிலையான ஒரு ஜெபத்தை சொல்றாங்க. 1 சாமுவேல் 2:6 வசனத்திலிருந்து, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்தும் போது, உருவாக்கும் போது புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நாம் புழுதியில் குப்பையில் கிடக்கிற குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்கும்போது மனம் திரும்பும் போது நம்மையே மாற்றி உயர்த்தவும் முடியும். அல்லது மனம் திரும்பாத பட்சத்தில் நம்மை தள்ளிவிட்டு வேறு ஒருவரை உருவாக்கவும் முடியும். இது தேசத்துக்கும் பொருந்தும், சபைக்கும் அல்லது தேவனுடைய ஊழியங்கள் ஸ்தாபனங்களுக்கும் பொருந்தும், கர்த்தருடைய குடும்பங்களுக்கும் இது பொருந்தும். அதனால தான் நாம் எப்போதும் அது நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தலைவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் பாரம் கொள்ள வேண்டும், கரிசனையா இருக்கணும். ரோமர் 13வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு
கீழ்ப்படிய கடவன். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் ஏலியுடைய பிள்ளைகளை போன்ற அதிகாரிகளும் இருக்கிறாங்க, சவுலை போன்ற அதிகாரிகளும் இருக்கிறாங்க. சில நேரத்தில் யோனத்தானை போல, சாமுவேலை போல அல்லது தாவீதை போல அதிகாரிகள் லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் மறந்துடக்கூடாது. மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். 1 பேதுரு 2:13 நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:13 மனுஷருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் இந்த அதிகாரிகளுக்கு, இவ்வளோ ஒரு மோசமான அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்குதே அப்படி நம்ம நினைக்கிறோம். கடவுளுடைய நேரடி அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கடவுளுடைய மறைமுகமான அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய டைரக்டான அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படினார், கடவுளுடைய இன்டைரக்ட் அத்தாரிட்டிக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நான் யார் மேலே அதிகாரம் செலுத்தணும்னு நான் தேடக்கூடாது. யார் என் மீது அதிகாரம் செலுத்துறதுக்கு தேவன் நியமித்திருக்கிறார். ஏன்னா உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்துக்கு போற, ஒரு ஆலயத்துக்கு போற, எங்க போனாலும் என் மீது அதிகாரம் செலுத்த தேவன் யாரை நியமித்திருக்கிறார். அது ஊழியர்களா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், வீட்டில் தாய் தகப்பன் இருக்கலாம், அல்லது தேவன் நியமித்திருக்கிற அரசாங்க அதிகாரிகளா இருக்கலாம். எங்க போனாலும் என் மீது அதிகாரம் செலுத்த ஆண்டவர் யாரை நியமித்திருக்கிறார். அவங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் தேவனுக்கு தான் கீழ்ப்படுகிறோம், தேவனுடைய அதிகாரத்திற்கு தான் கீழ்ப்படுகிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றார். 1 சாமுவேல் 15:28 கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். நல்லா கவனிங்க வார்த்தையை. உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஏற்கனவே சவுல் கீழ்ப்படியாம தவறு செய்தபோது பழி செலுத்தக்கூடாத பணியை அங்க சவுல் செய்தபோது 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல ஏற்கனவே சாமுவேல் சவுல் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 1 சாமுவேல் 13:14 இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். இங்க சொல்றாரு தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 15:28 சொல்றாரு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்ப தலைவன் என்பவன் உத்தமனாக இருக்க வேண்டும். ஒரு உத்தமனான தலைவனை கர்த்தர் தான் தம்முடைய ஜனத்தின் மீது ஏற்படுத்துகிறார். நாம் அந்த உத்தம தலைவர்களாக மாறுகிறதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் தள்ளி ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பிலாத்தின் இடத்துல இயேசு கிறிஸ்து சந்திக்கும் போது பிலாத்து சொல்றாரு உம்மை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அது உமக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. யோவான் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, யோவான் 19:10 அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிலாத்து ஒரு இம்மார்டல் காடை பார்த்து ஒரு மார்டல் மேன் சொல்றாரு. சாகாமை உடைய கடவுளை பார்த்து ஒரு மண்ணுக்கு திரும்ப போற ஒரு மனுஷன் சொல்றான் உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு,
அல்லது உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? அதற்கு இயேசு என்ன சொன்னார்? அடுத்த வசனம் யோவான் 19:11. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அதனால நாம் நியமிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் பரத்திலிருந்து நம்மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் யாரும் நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஸோ இதை நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையிலிருந்து விளங்கி கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இங்கே சவுளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், தொடர் கீழ்ப்படியாமை நிமித்தம் அல்லது தொடர் வீழ்ச்சி நிமித்தம், ஃபெயிலியர்ஸ் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது தலைவனாய் இருக்க, சவுளை பார்க்கில் உத்தமனாய் இருக்கிற சவுளுடைய தோழனாகிய தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிற அந்த அடுத்த நிலையை நாம அடுத்த அதிகாரங்களில் வாசிக்க போகிறோம். இந்த இடத்துல சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டுன்றார். 1 சாமுவேல் 15:28. ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையை வைத்தே அங்க ஒரு இலிஸ்ட்ரேஷனை வைத்து அங்க சொல்றாரு, கர்த்தர் உங்களுடைய ராஜ்யத்தை கிழித்து போட்டார் அப்படின்னு. அதுக்கு என்ன நடந்தது? முந்தின வசனம் 1 சாமுவேல் 15:27. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. இங்க சவுல் சாமுவேலுடைய அந்த டுனிக் அல்லது அவருடைய அந்த ராப் அல்லது அவருடைய அந்த சால்வை, அவருடைய உடுத்திருந்த அந்த ட்ரெஸ்ஸினுடைய தொங்கலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சுறார், திரும்பி போக வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறார். அப்படி கெஞ்சும் போது மீறி சவுல் போறாரு. சவுலுடைய சால்வை அங்க கிழிந்து விடுகிறது, அல்லது சாமுவேலுடைய சால்வையை கிழித்து போட்டது சவுல் தான். ஒழுங்கா நல்ல ட்ரெஸ்ல வந்தவரை இங்கே சவுல் ராஜா கிழித்து போட்டுறாரு. இந்த சம்பவம் நீங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க சவுலுடைய சால்வையை தாவீது கிழிக்கிறார். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 1 சாமுவேல் 24ல என்கேதி என்கிற வனாந்திரத்துல அல்லது அந்த கேவ் ஆஃப் என்கேதி, அந்த குகைக்குள்ள அங்க சவுல் அவர் டாய்லெட் போறதுக்காக, மலஜலாதி போறதுக்காக அங்க அந்த கெபிக்குள்ள போறார். 1 சாமுவேல் 24:3 வாசிக்கிறோம், வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது, அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். அப்ப போகும்போது தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் 1 சாமுவேல் 24:4 அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. இந்த சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பா சவுல் யோசித்திருப்பார், ஒரு நாள் நான் சாமுவேலுடைய சால்வையின் ஓரத்தை பிடித்து கெஞ்சின, அப்ப என் கையினால சாமுவேலுடைய சால்வையை நான் கிழிச்சிட்டேன். அப்ப சாமுவேல் என்கிட்ட சொன்னாரு, கர்த்தர் உன்னுடைய ராஜ்யத்தை கிழித்து போட்டார், உம்மை பார்க்கில் உத்தமனா இருக்கிற உங்களுடைய தோழனுக்கு அதை கொடுத்தார்னு சாமுவேல் என்னிடத்துல ஒரு நாள் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு தாவீது என்னுடைய சால்வைய கிழிச்ச போது அதை கண்டிப்பா சவுல் உணர்ந்திருப்பார். அதனாலதான் அதே அதிகாரத்துல சொல்றாரு 1 சாமுவேல் 24:20. 1 சாமுவேல் 24:20 சொல்றாரு, சவுலே அவர் வாயில சொல்றாரு, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் தாவீதே, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். ஏன் இதை சவுல் அங்க சொல்றாருன்னா, சாமுவேல் சொன்னது கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். இதே மாதிரி தானே ஒரு நாள் நான் சாமுவேலுடைய சால்வையை கிழித்த, இன்னைக்கு என்னுடைய சால்வையை தாவீது கிழிச்சிட்டானே,
அந்த தாவீது தான் கர்த்தர் எனக்கு பதிலாக நியமித்திருக்கிற ராஜா என்பதை நான் எப்போதும் அறிவேன் அப்படின்றத அங்கு உறுதி செய்கிறார். ஸோ கர்த்தர் இங்கே சவுலுக்கு உறுதி செய்கிறார் தாவீது மூலமாக, அல்லது முன்னமே சாமுவேல் மூலமாக தெரியப்படுத்துகிறார். இதே சம்பவம் நீங்கள் டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் 7-11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஆகிலா மேட்டில் இதே மாதிரி தாவீது சவுலுடைய பாளையத்துக்குள்ள போய் அவருடைய ஈட்டியையும் தண்ணி குடிக்கிற செம்பையும் எடுத்துட்டு வருவார். அப்படி தாவீது சவுலுடைய உயிரை வாங்காம கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால சவுலே அதை வாயால சொல்லுவார். 1 சாமுவேல் 26:25 சொல்லுவாரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இதுல நாம் நோக்கி இதோ காரியத்தையும் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களின் மூலம், நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பெரிய காரியங்களை செய்யணும், மேன்மேலும் நம்ம பலப்படணும்னா தேவன் அபிஷேகித்த அல்லது குறையுள்ள தேவ ஊழியர்களுடைய பெயரை கெடுக்கவோ, அவங்கள பற்றி பின்னாடி தவறாக பேசவோ நம்ம துணியாமல் இருக்கும்போது, அவங்க சால்வையின் தொங்கலை அறுக்கிறதுக்கு மனம் அடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். நாம் மேன்மேலும் பலப்படுவோம். இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் போன கூட்டம் 9வது கூட்டம் முடியும் போது ஒரு வார்த்தையை நாம் சிந்தித்தோம். சவுல் சாமுவேல் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். 25வது வசனம் 1 சாமுவேல் 15:25, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். நாம் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் நாம் பிதாவினிடத்துல மன்னிப்பு கேட்டு, இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியும். ஏன்னா மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோமானால், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. யோவான் 1:29 வாசிக்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் யோவான் 20:23 போன கூட்டத்தில் லைட்டாக தொட்டோம். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் அப்படின்னு யோவான் 20:23 நாம் வாசிக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒரு மனுஷனிடத்துல போய் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறது சரியா அப்படின்ற கேள்வியை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இந்த வசனம் எல்லாருக்கும் பொருந்தாது. யோவான் 20:23 அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே இந்த வசனம் பொருந்தும். ஏன்னா எல்லா பாவங்களையும் அப்போஸ்தலர்களால் மன்னிக்க முடியாது. அவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவங்களை மட்டும்தான் இந்த வசனம் குறிக்கும். இது இயேசுவின் சீஷர்களான அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அதிகாரம். அப்போஸ்தலருக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவத்தை அப்போஸ்தலர்கள் மன்னித்தால் தேவன் மன்னிப்பார். அப்போஸ்தலர்கள் அதை மன்னிக்காத பட்சத்தில், அவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவத்தை அப்போஸ்தலர்கள் மன்னிக்காத பட்சத்தில் தேவனும் அந்த தீங்கிழைத்தவர்களுடைய பாவத்தை மன்னியாதிருப்பார். அப்போஸ்தலர்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியாது. அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவத்தை மட்டும்தான் மன்னிக்க முடியும். ஆகவே இந்த வசனம் எல்லாருக்கும் பொருந்தாது. அதே நேரத்தில் இந்த வசனம் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே நேரத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியாது. அவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவத்தை மட்டும்தான் மன்னிக்க முடியும். அதனால தான் 2 கொரிந்தியர் 12:12 வாசிக்கிறோம், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்ன? எல்லா விதமான பொறுமை அல்லது மன உறுதி. அதனால தான் அப்போஸ்தலர்கள் அவசரப்பட்டு மன்னிக்காமல் இருந்துடக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஏன்னா அவங்க மன்னிக்கலைன்னா, அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவங்களை அப்போஸ்தலர்கள் மன்னிக்கலைன்னா அதை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அவங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவத்தை அவங்க மன்னிச்சாதான் ஆண்டவர் அதை மன்னிப்பார். ஆனால் ஒரு சராசரி தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒருத்தவங்க ஒரு பாவம் செய்கிறாங்க, ஒரு தீமை செய்கிறாங்க. அந்த நபர் அந்த தேவ பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்க மன்னிக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா,
அந்த தீமை செய்தவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு மனம் கசந்து நான் போய் மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் என்னை மன்னிக்கலை, ஆண்டவரே நான் உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் யோவான் 20:23 சொல்லப்பட்ட வசனம் அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வசனம். இது முழுமையே போன கூட்டத்தில் நான் சொல்லி முடிக்க முடியல, நேரமானதுனால அதை நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். இங்கே சவுல் போய் சாமுவேல்கிட்ட மன்னிப்பு கேட்டதையும் போன கூட்டத்தில் நாம் சிந்தித்தோம். இங்கே சவுல் ராஜா சாமுவேல்கிட்ட அவர் சால்வியை பிடிச்சி கிழிச்சதையும், அதே நேரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து உம்மை பார்க்கில் உத்தமனான ஒரு தலைவனை தேவன் உமக்கு பதிலாக தெரிந்து கொண்டார் கொடுப்பார் என்பதையும் சொல்றதையும் நாம இந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அப்போ கூட இவ்வளவு ஒரு கண்டிப்பையும் இவ்வளவு ஒரு எச்சரிப்பையும் இவ்வளவு சாமுவேல் மூலமாக கர்த்தர் கண்டித்தும் கூட சவுளுடைய ஒரு முரட்டு குணத்தையும் சவுளுடைய ஃபெயிலியர், சவுல் எவ்வளவு அவர் தேவனுக்கு பயப்படுறத அவர் விட்டுட்டார் என்பதை நாம் இங்கே நல்லா பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15:30 வசனம். அதற்கு அவன் சவுல் சொல்றார், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்போ கூட அவர் என்ன யோசிக்கிறார்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை கனம் பண்ணணும். ஏன்னா சாமுவேல் சவுளை விட்டு போயிட்டா, சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியே சவுளை மதிக்கல, அப்ப ஜனங்கள் சவுளை மதிக்காம போயிடுவாங்கன்ற பயம்தான் சவுலுக்கு இருந்ததே ஒழிய, அதனால என்னை எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை கனம் பண்ணணும், என்னை எல்லாருக்கும் முன்னாடியும் என் கூட மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல ஊழியர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒத்து போக மாட்டாங்க. ஆனா பக்கத்துல மேடையில உட்காருங்க பிரதர், சும்மா என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்குங்க, ஒரு சிரித்த முகத்தோடு என் கூட சும்மா இருங்க. நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மரியாதை, இல்லை நான் இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை. இந்த கூட்டணி ஆட்சிக்காக எப்படி இந்த சவுல் சாமுவேல் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு சேர்த்தது போல இன்னைக்கும் தேவன் அங்கீகரித்தவர்களை தான் கூட வச்சுக்கிட்டார், தன்னையும் தேவன் அங்கீகரித்து விட்டார் என்கிற ஒரு மாயையை ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்த சவுளை போலவே இன்றைக்கும் பல சவுல்கள் இருக்கிறார்கள். அங்கதான் சாமுவேல் சொல்றாரு, நல்லா கவனிங்க, அப்படி சொல்லுகிற ஒரு சவுளை பார்த்து தான் சாமுவேல் ஒன்று சொல்றாரு, நல்லா கவனிங்க. அப்பொழுது சாமுவேல் 1 சாமுவேல் 15:31 திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். இப்படி சொல்லுகிற ஒரு ராஜாவுக்கு பின்பாக சாமுவேல் போலாமா? யோசித்து பாருங்க. நீர் என்னை கனம் பண்ணும், இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணணும், இப்படி அப்படியே என்னை அதோகதியா என்னை விட்டுட்டு போவேனா? நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் என்னை யாரும் மதிப்பாங்க? யாரும் மதிக்க மாட்டாங்களே. அதனால தயவு செய்து சாமுவேலே நீங்க சும்மா என் கூட இருங்க, என்னை கனம் பண்ணுங்க அப்படின்னு சவுல் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். இது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல, ஏன் சாமுவேல் திரும்ப போறாரு. அதுக்கு முன்னாடி சாமுவேல் போகல. நீங்க பாத்தீங்கன்னா 25வது வசனத்திலையும் சவுல் கேட்கிறாரு, நீர் என்னோட கூட திரும்பி வாரும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை அப்படின்னு 26ல் சாமுவேல் சொல்றாரு. திரும்பி வருவதில்லைன்னு போகும்போது தான் சவுல் சால்வையை பிடிச்சி தொங்குறாரு, கெஞ்சுறாரு. அவரும் நீ இழுத்தாலும் பரவாயில்ல நான் போயிட்டே இருப்பேன்றாரு, நீங்க போனாலும் பரவாயில்ல நான் இழுத்துக்கிட்டே இருப்பேன். இவர் இழுக்கிறாரு, கடைசியா சால்வை கிழியுது. அதை கிழிந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் சால்வியை கிழிச்சிட்டில அதனால உன் ராஜ்யத்தை கிழிச்சிடுவார்னு சொல்லல, இப்படி கிழித்தது போல உன் ராஜ்யமும் கிழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி கிழிஞ்ச சால்வியோடு இருக்கிற இந்த சாமுவேல் இப்போ நீர் என்னை கனம் பண்ணணும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக சொல்லும்போது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றார். முன்னாடியே செஞ்சிருந்தா சால்வை கிழிஞ்சிருக்காதுல்ல. இப்ப ஏன் போனார்னா, அவர் சவுலை கனம் பண்ணணும்னு போகல. அங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 32வது வசனத்திலிருந்து, பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல்
உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். இஸ்ரவேலுக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக அப்படிலாம் சொல்லப்படல. கர்த்தருக்கு முன்பாக சாமுவேல் ஆகாகை துண்டித்து போட்டான். இந்த ஆகாக் என்கிற அமெரிக்க ராஜாவை வெட்டணும், இது கர்த்தருடைய திட்டம். அது கர்த்தர் சவுல் கிட்ட அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, சவுல் செய்யல. சவுல் செய்ய தவறிய கர்த்தருடைய திட்டத்தை சாமுவேல் செய்தார். அதை செய்யறதுக்குத்தான் சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றாரே ஒழிய சவுலை இஸ்ரவேலுக்கு முன்பாக கனம் பண்ணணும்னு போகல. சில நேரங்களில் சில கூட்டணிகள் நாம் வைப்பதனுடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட சவுலை போல இருக்கிறாரு, அவரு கூட இந்த சாமுவேல் போறாரு, ஏன் போறாரு? அந்த மேடையில போய் ஏன் உட்கார்றாரு? அந்த சர்ச்சில் போய் ஏன் இவர் பிரசவம் பண்றாருன்னா, அங்க ஆகாகு கொல்லப்பட வேண்டும், அல்லது ஆகாகின் ஆவியை நாம் கர்த்தருடைய சபையை விட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ற பட்டயத்தினால் துண்டித்து போட வேண்டும். அதை செய்வதற்காகத்தான் சில நேரங்களில் சாமுவேலை போன்ற ஊழியர்கள் கூட்டணி வைக்கிறோமே ஒழிய சவுலை கனப்படுத்துவதற்காக சாமுவேல் கூட போகல. சவுல் கூட்டது என்னமோ தவறான நோக்கத்துக்கு, எழுப்புதல் கூட்டம் வச்சிருக்கிறோம், ஜப கூட்டம் வச்சிருக்கிறோம், எங்க கூட்டத்துக்கு நீங்களும் வரணும் பிரதர் அப்படின்னு சொல்லி சவுல் சாமுவேலை கூப்பிடுவாரு. ஆனா அந்த கூட்டத்துக்கு சாமுவேல் போனது எதுக்குன்னா, ஆகாகின் ஆவியை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு துரத்துகிறதற்கு கர்த்தருடைய பட்டயமாகிய தேவ வசனத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றதான் சாமுவேல் சவுலோடு இணைகிறார், திரும்ப போறாரு ஒழிய ஆகாக் இன்னும் கொல்லப்படணும், கொல்லப்படலை, நீ செய்யல, அதை நான் செய்யணும், அதன் மூலமா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும், அதுக்காக தான் அங்க போனார். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்க ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்குறோம். ஜனங்கள் சொன்னாங்க, எங்களுக்கு நியாயாதிபதியாக நீங்கள் இருக்க வேணாம், தீர்க்கதரிசியாக இருங்க, எங்களுக்கு ராஜா போதும்னாங்க. ஆனாலும் ஜனங்கள் சாமுவேலை புறக்கணிக்கல, கர்த்தரை தான் புறக்கணிச்சாங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆனாலும் ஒரு ராஜா வந்தாலும் நியாயாதிபதி என்றைக்கும் ஒரு நியாயாதிபதி தான். நீதி தலைவர், நீதி அரசர், அந்த ஒரு ஜட்ஜ், தேவனுடைய நீதியை நிலைநாட்டுகிறவர்கள். மனுஷர்கள் புறக்கணித்தாலும், அவங்க ராஜா இருந்தாலும், அந்த ராஜா அந்த தேவ நோக்கத்தை, தேவ நீதியை நிறைவேற்றாத போது உண்மையான தேவனுடைய பிரதிநிதிகள், நியாயாதிபதிகள், அங்க யார் கர்த்தருடைய சித்தத்தை, தேவ திட்டத்தை, தேவ ஊழியத்தை செய்ய தவறுகிறார்களோ அதே இடத்துல தேவ சித்தத்தையும் தேவ ஊழியத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறதற்கு இன்றைக்கு சவுல்களுக்கு மத்தியில் ஒரு சாமுவேலாக ஆகாகை துண்டித்து போடுவோம், அல்லது கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றாதவர்கள் மத்தியில் நிறைவேற்றி காண்பிப்போம். அதை செய்வதற்கு சால்வை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, கிழிஞ்சு போன சால்வையோடு கூட நாம் திரும்பி எங்க போகணும், எதற்காக போகிறோம் தான் முக்கியமே ஒழிய, நாம அவங்க கூப்பிடுறது ஒரு நோக்கத்துக்காக இருக்கும், ஆனா நாம போகிறது தேவ நோக்கத்துக்காக இருக்கும். சவுல் கூப்பிட்டது உள்நோக்கத்தோடு, சாமுவேல் போனது தேவ நோக்கத்தோடு. அந்த நோக்கம் முடிந்ததுக்கு பிற்பாடு பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். ஆகாக நினைச்சிட்டு இருந்தாரு, இவர் ஒரு ராஜா சவுல், ஆனா இந்த வயதான இந்த நியாயாதிபதி அவர் ராஜா இல்லை, அவர் நம்மளை கொல்ல மாட்டார்னு நினைச்சாரு. ஆனா அவர் தான், சாமுவேல் தான் ஆகாக கொன்றார். இன்றைக்கும் கூட இந்த நபரை வைத்து கர்த்தருடைய வேலை நடக்காதுன்னு இத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தான் கர்த்தருடைய வேலையை செய்வாங்க. கர்த்தருடைய வேலையை செய்யற மாதிரி காட்சி அளிக்கிற ராஜாவை போல இருப்பாங்க, ஆனா அவங்க கர்த்தருடைய வேலையை செய்ய மாட்டாங்க. அதனால யார் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும், யார் கர்த்தருடைய வேலையை செய்வாங்க என்பதை அறிந்து கொள்வோம். அப்படிப்பட்டவர்கள் இனம் கண்டுபிடிப்போம். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். வெற்றிகரமாக இந்த 10 தொடர் செய்தியின் மூலம் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை சில பேருக்கு மனப்பாடமாக கூட ஆகி போயிருக்கும்.
தொடர்ந்து நாம் இதை சிந்தித்ததில் இந்த 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை திரும்ப வாசித்து இந்த நாளின் தியானத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 சாமுவேல் 12:22 இந்த முழு 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம், கீவேர்ஸ். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். உங்களை என்னையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை, கைவிட மாட்டார். அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் கைவிட மாட்டார். அவருக்கு ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியமானபடியினால் நிச்சயம் கைவிடாமல் ஏற்ற வேளையில் குறித்த காலத்தில் கர்த்தர் நியமித்த ஊழியர்கள் மூலம், அவரை பிரதிபலிக்கிற தேவ பிள்ளைகள், பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் மூலம் கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதித்து கொண்டே இருப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர், நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர், நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் அவர் மாற்றுகிறவர். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், அன்பு ஓய்ந்து போகிறதில்லை. அவருடைய மகத்துவமுள்ள நாமத்து நிமித்தம் தான் இதை நமக்கு செய்கிறார். அவர் நம்மை கைவிடாது இருக்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். தளர்ந்த முழங்கால்களை நாம் நேராக்கி கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் நிச்சயம் கடாட்சிக்கிற தேவன், நீர் விரும்புகிறதெல்லாம் உயிருள்ள கீழ்ப்படுதல் தான். வெறும் செத்து போன மிருகங்கள் மட்டும் உமக்கு பலிகள் அல்ல. சங்கீதம் 51 அதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் என்ன? ஏதோ சவுல் அங்க அமலேக்கியர்களுடைய மாடுகளையும் ஆடுகளையும் கொடுத்து நம்ம பலி செலுத்திட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தரலாம் நினைச்சாரு. சங்கீதம் 51 16 17 வாசிக்கிறோம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. ஆண்டவர் நமக்கு அந்த நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயத்தை நமக்கு தந்து அவருக்கு ஏற்கும் பலிகளாக ஒரு லிவிங் ஒபீடியன்ஸ் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். டெட் அனிமல்ஸை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை இன்றைக்கு நிறைவு செய்ய இந்த 10 கூட்டங்களில் நீர் வெளிப்படுத்தின மறைப்பொருள்களுக்காக, நடைமுறையான வாழ்வு முறையான சத்தியங்களுக்காக, எனக்கும் எங்களுக்கும் நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய திருவார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிலிருந்து இருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் பிதாவே. எத்தனையோ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்தின் மூலம் நீர் உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் எங்களை கைவிடாமல், நீர் எங்களை உம்முடைய ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால்தான் நீர் எங்களுக்காகவே சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இன்னும் உம்மிடத்தில் அன்பு கூறவும் உமக்கு கீழ்ப்படியவும், உயிருள்ள கீழ்ப்படிதலை நீர் விரும்புகிறீர் என்பதை புரிந்து, ஆண்டவரே, ஏலியின் குடும்பம் வீழ்ச்சி அடைந்தாலும், சவுல் வீழ்ச்சி அடைந்தாலும், கர்த்தர் ஒரு சாமுவேலை எழுப்ப வல்லவர், கர்த்தர் ஒரு தாவீதை எழுப்ப வல்லவர். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, கர்த்தருடைய துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்க எனக்கும் எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.